2026ல யாரு ஆட்சியை பிடிக்க போறா அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் சொன்ன பதில் 31 திமுக, அதிமுக கூட்டணி 23, விஜய் கட்சி 23, பாஜக 18, நாம் தமிழர் 5. மக்கள்கிட்ட எடுத்த கருத்து கணிப்பு திமுக 31% மக்கள்கிட்ட செல்வாக்கோடு இருக்குதோ. இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து எங்க திரும்பினாலும் தமிழ்நாட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை கொடுக்கிற திமுக அரசுக்கு மக்கள் 31% வாக்களிப்பாங்கன்னு ஐயா பாண்டிய சொல்லி இருக்கிறாரு. இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? 23% மக்கள் நாங்க அதிமுக வாக்களிப்போம் சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி, அந்த அதிமுக கூட்டணி அது பாட்டுக்கு இருக்குது. அது 23% காலத்தில் பார்ப்போம். பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று 18% மக்கள் சொல்லியிருக்கிறத பாக்குறோம். நம்ம தனிப்பட்ட முறையா பிஜேபிக்கு வாக்கே கிடையாது, ஓட்டு சதவீதமே கிடையாது. நோட்டாக கீழே போனதுதான் வரலாறு. இருந்தாலும் ஜாதி கட்சிகள் எல்லாம் உள்ளடக்கி நம்ம ஐயா அண்ணாமலை ஏதோ ஒரு தந்திர வேலையை செஞ்சு 18% போன எலெக்ஷன் வந்துட்டாரு. அதுக்காக மீண்டும் அதே சதவீதத்தை தொற்றுவார்னு சொல்றது ஏத்துக்க முடியாத விஷயம். நாம் தமிழருக்கு ஆதரவா ஒரு 5% மக்கள் வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மக்கள் பிரச்சனைக்காக எந்த அரசியல் கட்சி தலைவர் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்? அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் மக்கள் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று குரல் கொடுக்கிறார். போராட்ட களத்தில் மக்களோடு பயணிக்கிற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் தான். 8.2% வாக்கு வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் ஐயா பாண்டே அவர்களுக்கு தெரியாதா? ஆனா நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போறீங்க நாம் தமிழர் கட்சி 5% தான் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குதுன்னு. 26ல யார் ஜெயிப்பாங்கிற கேள்வி, அதற்கான பதில் பாத்தீங்கன்னா 23% மக்கள் திரு விஜய் கட்சிக்கு வாக்களிப்போம் சொல்லியிருக்காங்க. மக்களை எந்த ஒரு போராட்ட காலத்தையும் சந்திக்காத ஒரு தலைவர்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான். அவருக்கு எப்படி 23%? அவரு நேரில் மக்கள் பார்க்கணும், மக்களோட குறைகளை கேட்டு அதுக்கு உண்டான தீர்வுகளை கொடுக்கணும். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டார்களா, பனையூருவாங்க. மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள் 20 இறந்துட்டாங்களா, அந்த குடும்பத்தினர் பனையூர் வர சொல்லுங்க. இப்படி இதுக்கெடுத்தாலும் பனையூருவாங்கன்னு சொல்றவருக்கு மக்கள் 23% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு ஐயா பாண்டிய அவர்கள் சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய காமெடியான விஷயம். யார் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறது 2026 மேலதான் தெரியும். அப்ப நீங்க என்ன சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? 26 மேல வர்றது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, இப்ப அந்த ட்ரெண்ட் எங்க இருக்குது, அந்த பாதை, இந்த பயணம், அந்த திசை, அந்த காற்று வீச்சு எந்த பக்கம் போறதுக்கான ஒரு பார்வை பார்க்கிறோம். இங்க எந்த காத்து எந்த திசையை நோக்கி வீசல. மக்களுக்கு தெரியும் மக்கள் பிரச்சனையாக களத்தில் நின்று யார் பேசுகிறார்கள், மக்கள் குரலாக பேசுகிறார்கள் என்று மக்களுக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் தான்.